Hi guys, இன்னைக்கு நம்ம லெட்ஸ் கட் இன் டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெர்சிடிஸ் பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் கிமி வந்து இந்த பெல்ஜியம் ஜிபியை வின் பண்ணியிருக்காரு. போலாம் வந்து அடித்தார். உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் என்ன இஷ்யூ ஆகிடுச்சுன்னா, ஜார்ஜ் ரசல் அவர் தான் வந்து லேப் ஒன்லேயே வந்து ஹாமில்டனோட மோதி அந்த கான்டாக்ட் இதாகி அவர் வந்து கிராஷ் ஆகிட்டார். அதனால் அவருக்கு வந்து ஃபஸ்ட் லேப் ஒன்லேயே சேஃப்டி காரை வந்து லேப் ஒன்லேயே வந்து அவர் வந்து டிஎன்எஃப் ஆகிட்டார், ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அதனால் ஹாமில்டனுக்கு வந்து 5 செகண்ட் பெனால்ட்டி கொடுத்தாங்க. பட் என்ன இருந்தாலும் ஜார்ஜ் அப்புறமா ஆஃப்டர் இன்டர்வியூவில் கேட்குறப்போ ஜார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டாப்படி ஆள். அதனால் அடுத்த இதுலேருந்து நான் கண்டிப்பாக மறுபடியும் வருவேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு போகுதுன்னு தெரியும். இப்போதைக்கு 3rd பொசிஷனில் இருக்கார் டிரைவர் சாம்பியன்ஷிப்பில். கிமி வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார். நடுவில் 2வதுல லூயிஸ் ஹாமில்டன் இருக்கார். அடுத்து வந்து ஃபெராரியில் வந்து லூயிஸ் ஹாமில்டன் அதான் இப்போது பேசின இஷ்யூவால் அவருக்கு 5 செகண்ட் வந்து பெனால்ட்டி கிடச்சிது, ஜார்ஜோட கொலாஷன் ஆனதுனால. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் அந்த கொலாஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு சேஃப்டி கார் இஷ்யூனால ஒரு கிராவல்னால வந்து அவர் வந்து மறுபடியும் பிட் ஸ்டாப் 18th நினைக்கிறேன். 18th வந்து பிட் ஸ்டாப்புக்கு போனார். பிட் ஸ்டாப்பில் வந்து 5 செகண்ட் பெனால்ட்டிக்கு அப்புறம் அவர் வந்து டயரை சேஞ்ச் பண்ணாங்க. க்ரீன் லைட் விழுந்தது, எடுத்தார். ஆனால் ஒரு மெக்கானிக்கு வந்து அது வந்து லைட்டாக வந்து அடிபட்டுடுச்சு. ஆனாலும் அதனால் அவருக்கு வந்து இப்பொழுது எஃப்ஐஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30,000 யூரோ வந்து ஃபைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் நினைக்கலாம் லூயிஸ் ஹாமில்டன் தான் கட்டுவார்னு. அதெல்லாம் கிடையாது. லூயிஸ் ஹாமில்டன்லாம் கட்ட மாட்டார். அது வந்து ஃபெராரி டீம் தான் கட்டுவாங்க. ஆனால் லூயிஸ் ஹாமில்டன்னால் அது ஃபெராரி டீம் வந்து ஃபைனை வந்து பே பண்ணுவாங்க. இது ஒரு இஷ்யூ. ஆனால் அவரே வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், எனக்கு க்ரீன் விழுந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து க்ரீன் சிக்னல் விழுந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து காரை வந்து எடுத்தேன், ரன் பண்ணேன். பட் வந்து அப்படி நடக்கும் நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஒரு நோட்டட் பாயிண்ட்டு இதில். அடுத்து வந்து நம்மளது வந்து ரெட்புல்லில் வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து P2ல் ஸ்டார்ட் பண்ணி P3ல் முடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சார்ல்ஸ் லெக்லர்க் தான். சார்ல்ஸ் லெக்லர்க் வந்து P4லேருந்து ஸ்டார்டிங்கே P4லேருந்து P3க்கு வந்தாப்படி ஆள். வெர்ஸ்டாப்பன் வந்து கிம்மியை வந்து நல்லாவே ஒரு டாமினேட் பண்ணார். ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீடில் பிரிச்சுக்கிட்டு போனோம் அப்படி ஆள். அது ஆனால் கொஞ்ச நேரம் கூட இது இல்லை. அடுத்த டர்ன்லேயே வந்து கிம்மி வந்து P1 மறுபடி போயிட்டா அப்படி. அந்த டைமில் கரெக்டாக அது எனர்ஜி ஹார்வெஸ்ட் ஆகலை. ஃபுல் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணதுனால பேட்ரி வந்து சார்ஜ் ஆகி டிப்ளாய் ஆகிறதுக்குள்ளே சார்ல்ஸ் லெக்லர்க் வந்து நம்மளால் P2 போயிட்டா அப்படி. அதை எடுத்துக்கிட்டு P2க்கு அப்புறம் வந்து போனார். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் P2லே இருந்தாப்படி P2லே போயின்னு இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து என்ன இருக்குன்னா, சார்ல்ஸ் லெக்லர்க்கும் ஆஸ்கர் பியாஸ்ட்ரிக்கும் வந்து ஒரு டயரில் வந்து இடிச்சுக்கிட்டாங்க. டயரில் வந்து சின்னதாக ஒரு கிராஷ் மாதிரி இருந்தது. ஆனால் கிராஷ் ஆகலை. பட் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ண அப்படி. இதுக்கு ஏன் பெனால்ட்டி எதுவும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இது டிபேட் போச்சு. ஆனால் எஃப்ஐஏ வந்து அது ஒரு இன்சிடெண்ட்டாக நோட் பண்ணிக்கினாங்க. எந்த பெனால்ட்டியும் கிரிட் பெனால்ட்டியும் எதுவும் கொடுக்கல. இது ஒரு நோட்டட் பாயிண்ட்டு. அதே மாதிரி ரெட்புல்லில் வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, அவருக்கு வந்து P3க்கு மெயின் ரீசன் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு பிட் ஸ்டாப் எடுத்தார் 17th லேப்பில். பட் 18th or 19th லேப்லேயும் மறுபடியும் சேஃப்டி கார் இது வந்ததுனால எல்லாருமே அதில் பிட் ஸ்டாப் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து ஹாட் டயர் வந்து அவர் பிளான் பண்ண மாதிரி ஹாட் டயர் வந்து அவருக்கு வந்து இதாகலை, அது கிரிப்பு கொடுக்கல. அந்த ஹாட் டயர் வந்து இஷ்யூ இருந்தது அவருக்கு. அவரே வந்து ரேஸுக்கு நடுவில் வந்து இந்த பிளான் ஒர்க் ஆகலை, இந்த டயர் ஸ்ட்ராட்டஜி முக்கியமாக ஹாட் டயர் வந்து அந்த இடத்துல அவருக்கு செட் ஆகலை. அதனாலேயே P4லேருந்து எப்படியோ P3 போடியமுக்கு முடிச்சிட அப்படியே. அதுவே ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி ஐசக் ஹச்சர் வந்து லாஸ்ட்டில் ஆரம்பித்தார். டியூ டு
30 பிளேஸ் கிரிட் பெனால்ட்டிகள் கொடுத்ததுனால அவருக்கு வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், டர்போ சார்ஜர், எக்ஸாஸ்ட் சிஸ்டம்லாம் வந்து அவர் நிறைய 4th டைம் மாற்றுறதுனால அவருக்கு வந்து 30 பிளேஸ் கிரிட் பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து பாயிண்ட்ஸில் முடிச்சிருக்காரு. இதான் இருக்கிறதுலேயே ஒரு நல்ல விஷயம். இந்த ரேஸ்லேயே வந்து அதிகமாக பொசிஷன் கெயின் பண்ணது ஐசக் ஹெச்ஆர் தான். அடுத்து வந்து மெக்லரன் வந்து ஆஸ்கர் பியாஸ்ட்ரி வந்து P5ல முடித்தார். P5ல முடிச்சதுனால அவரும் பாயிண்ட்ஸில் முடிச்சிருக்காரு. அது ஒன்று. அடுத்து லாண்டோ நாரிஸ் வந்து P3ல வந்து இதில் வந்து குவாலியில் P3 பொசிஷன் பிடிச்சாரு. பட் டியூ டு கிரிட் பெனால்ட்டினால அவரோட பெனால்ட்டி வந்து 10 பிளேஸ் பெனால்ட்டி வந்து கிடைச்சிது அவருக்கு முன்னாடியே. டியூ டு பவர் எலக்ட்ரானிக் யூனிட் வந்து 4வது தடவை இதோட லாண்டோ நாரிஸ்க்கு வந்து மாற்றுறாங்க. அதனால 10 பிளேஸ் கிரிட் பெனால்ட்டினால 13வது பொசிஷனுக்கு போயிட்டார். இருந்தாலும் அவர் வந்து P7ல முடிச்சு ரெக்கவர் ஆகி P7ல முடித்தார். ரொம்ப நல்ல விஷயம். அவங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. ஹாட் டயர்லேயே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் அவர் P7ல முடிக்க முடிஞ்சது. ஏன்னா ஆஃப்டர் 35 லேப் வரைக்கும் அவர் P3ல தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு பிட் ஸ்டாப் எடுக்கணுன்ற ஒரு இதுக்காக தான் அவர் வந்து பிட் ஸ்டாப் எடுத்து P7. இல்லைன்னா கண்டிப்பாக P3ல கூட முடிக்க சான்ஸ் நிறையவே இருந்தது. அது ஒன்று. அடுத்து ரேசிங் புல்ல அரவிந்த் லின்பால்ட் வந்து P9ல முடிச்சிருக்காரு. டபுள் பாயிண்ட்ஸில் முடிச்சிருக்காங்க. ரேசிங் புல் வந்து இப்போ வந்து 10th பிளேஸில் இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சாம்பியனில். இது ஒரு நல்ல விஷயம். அடுத்த ஆடி வந்து கேப்ரியல் போர்ட்டோலிட்டோ வந்து P8ல முடிச்சிருக்காரு. நிக்கோ உல்கன்பர்கும் பாயிண்ட்ஸில் முடிச்சிருக்காரு. ஆல்பின் வந்து ஃப்ராங்கோ கோலபின்டோ P10ல முடிச்சிருக்காரு. பட் கேஸ்லி வந்து பாயிண்ட்ஸில் முடிக்கலை. இது ஒரு சமமான விஷயந்தான். அதேமாதிரி ஆஸில் வந்து எந்த இதுவும் இல்லை. ஆலிவர் பெர்மனும் ஆக்கானும் வந்து பாயிண்ட்ஸில் முடிக்கலை. நோ மேஜர் இன்சிடெண்ட் அவங்களதுல. வில்லியம்ஸும் வந்து எந்த ஒரு மேஜர் இன்சிடெண்ட்டும் இல்லை. அவங்களும் எந்த பாயிண்ட்ஸ்லையும் முடிக்கலை. ஆஸ்டன் மார்டின் வந்து லான்ஸ் ஸ்ட்ரோல் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். டியூ டு மெக்கானிக்கல் இஷ்யூனால வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஃபெர்னாண்டோ அலோன்சோ ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. பட் பாயிண்ட்ஸ் எதுவும் எடுக்கலை. ரேஸை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. கேடிலாக் வந்து ரிலையபிலிட்டி ப்ராப்ளம். அப்புறம் வந்து வால்ட்ரி போட்டாஸ் மட்டும்தான் முடித்தார். எல்லாருக்கும் வந்து ரிலையபிலிட்டி மெக்கானிக்கல் இஷ்யூ நிறைய இருந்ததுனால அவங்களாலையும் முடிக்க முடியலை. இதுதான் வந்து இப்போது நேற்றுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸு. இதில் வந்து இப்போ நம்ம வந்து டிரைவர் சாம்பியன்ஷிப்பும் நம்ம வந்து பார்ப்போம். அதில் வந்து டாமினேட்டாக இருக்கிறது வந்து இப்போது வந்து டிரைவர் சாம்பியன்ஷிப்பில் மெர்சிடிஸு, ஃபெராரி, மெக்லரன் அண்டு ரெட்புல் 4 பேர் தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அதில் மெர்சிடிஸ் வந்து ரொம்ப டாமினேட்டில் இருக்காங்க. ஃபெராரி வந்து 2வது பொசிஷனில் இருக்காங்க. நான் போன ரேஸில் பார்க்குறப்போ டாமினேட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சேன், அப்கிரேட் பண்ணதுனால. ஆனால் மெர்சிடிஸ் தான் கேட்சப் பண்ணுறாங்க. இன்னும் அவங்களோட எலக்ட்ரானிக்கு பவர் யூனிட் எல்லாமே சூப்பராக இருக்குது. எனர்ஜி நல்லாவே ஆர்வஸ் பண்ணுது. இது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லலாம். டிரைவர் சாம்பியன்ஷிப்பில் கிமி ஆண்டனெல்லி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில், லூயிஸ் ஹாமில்டன் வந்து செகண்ட் போயிட்டார் டியூ டு ஜார்ஜ் ரசல் DNF. தேர்ட் வந்து ஜார்ஜ் ரசல் இருக்கார். இது ஒரு இப்போ அடுத்த ரேஸ்லேயாவது மாறும்னு நம்புகிறேன். பாயிண்ட்ஸில் முடிச்சிருந்தாருன்னா ஜார்ஜ் ரசல் தான் வந்து இதில் இருந்திருப்பார், செகண்டில் இருந்திருப்பார். 4th வந்து சார்ல்ஸ் லெக்லருக்கு, 5th லாண்டோ நாரிஸ், 6th ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, 7th வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், 8th RJR, 9th கேஸ்லி, 10th லியாம் லான்சன். டாப் 10ல் இவங்க தான் இருக்காங்க. கிமி வந்து 204 பாயிண்ட் கிட்ட 200 ரீச் பண்ணிட்டாரு. கேட்சப் பண்ணுறது இனிமேல் வர்ற இது பொறுத்து தான் இருக்குது. பார்ப்போம் கைஸ், அடுத்து வர இதில் வந்து என்னென்ன அப்கிரேட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஹங்கேரி GP இருக்குது. நெக்ஸ்ட்டு 24th அன்னைக்கு ஆரம்பிக்குது. அதில் நம்ம லைவில் சந்திப்போம். அடுத்த ரிவ்யூவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.